ஃபர்ஸ்ட் அவுட் சைட்ல எடுக்க போற வீடியோ சிறப்பான சம்பவமா இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இதுக்கே ஒரு மாதிரி ஷோரிங்கா இருக்கு. அதே மாதிரி இவ்வளவு கூட்டமா இருக்குல்ல, அதுவும் ஃபேமஸான இடத்துல வந்துட்டு நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும் போது கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கு. இப்பவே ஆல்ரெடி நிறைய பேர் இப்படி பாக்குறாங்க, யாரா இவனுங்க இந்த போன என்ன பண்ற கிரியேட்டிவான அதாவது எடுக்கிறது தான் நம்ம காட்ட போறோம். அந்த மாதிரி வட சென்னைக்கு அப்புறம் நீ காட்டுறது தான் சரியா. அந்த மாதிரி ஒரு வீடியோ வெற்றி பாருங்க பார்த்து கொஞ்சம் நாள் பண்ணணும். இதுக்கப்புறம் இந்த சைடு வந்துடும். எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு, என்ன பியூட்டினா மொத்த அழகையும் அந்த கல்லுல எதுக்கு போடுறா தெரியுமா? இந்த மாதிரி கூட பண்றதுக்கு நடந்து அந்த முக்கியமான கல்லு தெரிஞ்சு தண்ணி உள்ள வராம நிறைய கட்டல் பண்றாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து நிறைய கல் இருக்கு, பார்த்தா இப்ப ரொம்ப கம்மியா இருக்கு. வருஷம் வந்து அதுல ஒரு சில கல்ல வந்து நானும் யாருக்கு எழுதி வச்சிருந்தேன். எத்தனாவது வாழ்னா எத்தனை ஒன்னா ரெண்டானா பரவாயில்ல. நானே நிறைய பேர் அண்ணி சொல்லி யாருன்னு அண்ணியா இல்ல சுன்னி. அது மாதிரி நீங்க இன்சிடென்ட் சொல்லுங்க. உங்க எடுப்போம் உங்க நடந்த வாழ்க்கை வரலாறு சம்பவங்கள் ஏதாச்சும் இங்க பிடிக்கிறதுனா சென்னை சிட்டி 80% 70% கவரேஜ் ஆகும். உனக்கு புரட்டிடுவானுங்க, நீ ஓடிடுவ, நான் தாட்டா மாட்டுவேன். இந்த பைக்குலாம் நம்ம இன்சூரன்ஸ் இருக்கா? இன்சூரன்ஸ் இல்லையா? வாங்கடா என்ன நம்ம என்னன்னா இந்த பைக்குக்குலாம் இன்சூரன்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து இந்த போட்டுல இன்சூரன்ஸ் இருக்குன்னா 20,000 வருஷத்துக்கு 30,000 அந்த வீட்டுக்குலாம் போயிருக்கா? உங்களுக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்குது? கடலே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. சின்னைகளும் பார்ப்போம். ரொம்ப ஆழ்கடல் ரொம்ப சரியான அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இந்த ரேட்ல பண்றேன். கடல் வந்து இந்த டைம்ல வந்து மெதுவா இருக்கும். அந்த டைம்ல மீன் படாது. போட்டு எடுத்துருக்கா முன்னாடி 40 நேரம் இருந்து காலையில 4 மணி நைட் 10 மணி போனான். எப்ப கரெக்டா திரும்ப வரீங்க அதெல்லாம் ஏதோ வழி இருக்கு. ஜிபிஎஸ் வாங்கிட்டாங்க. ஸ்ரீலங்கா நம்ம வந்து ஸ்ரீலங்கா வந்து ஒரிசாடு ஆந்திரா வந்து ஒரிசா நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? அதுதான்ப்பா வந்து அண்ணன் என்ன பேசுறது சொல்றோம். எனக்கு ஒரு ஐடியா தோணுது. 40 சைஸ்ல ஓபன் பண்ணி போட்டு வாங்கலாம்.
லைஃப் என்னதுடா கிரெடிட் கார்டுலாம் சொல்றேன்டா கிரெடிட் கார்டுலாம் வாங்காதீங்க கடனே வாங்காதீங்க சென்னையில கடன் இல்லாம இருந்தாலே போதும் நம்ம பணக்காரியான ஆமா கேட்டுதான் தலைவா அவர்தான் கேட்டாரு அவர்தான் பேசுறாரு வந்து நம்ம நினைச்சு வந்தோம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு நம்ம அப்படி நினைச்ச மாதிரி எதுவுமே அடையில இந்த நாள் வேஸ்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் சுத்தமா நம்பிக்கையே போச்சு வந்ததுக்கப்புறம் என்னடா டைமும் ஆகிட்டே இருக்கு நம்மளால எதுவுமே பேசவும் முடியல என்ன பண்ண போறோம் நம்ம லாக் பண்ணலாம் வந்தோம் ஆனா அதான் எதுவுமே நம்ம நினைச்ச வசதி இங்க எதுவுமே நடக்கல ஆனா அதுக்கு மாறா ஒண்ணு நடக்குது ஒரு தெய்வம் மாதிரி வந்து ஒருத்தர் உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது என்ன மனுஷன் இப்ப வந்து எங்களுக்கு கடலை பத்தி அந்த அளவுக்கு எதுவுமே நாலேஜே கிடையாது இப்ப அவர் சொல்லி எங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு எங்களுக்கு தெரிஞ்சது வந்து இப்ப உங்களுக்கு தெரியணும்